கீழையூரில் வந்து நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நின்றுருப்பேன். எங்கள் பிள்ளை அப்புறம் தான் வந்துச்சு. எங்கள் தேனு சரி ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா என் கொழுந்தனாரும் வந்துட்டாப்புல. பங்காளி வீட்டு கொழுந்தனார் தான். வரையில் வாங்க எல்லாரும் ஒட்டுக்க தானே கல்யாணத்துக்கு போகிறோம், வாங்க வண்டியில் ஏறுங்கன்ட்டாப்புல. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசைன்னு இருந்துச்சு வாழைத்தோட்டம். இது பார்த்தீங்கன்னா சீர் பாத்துறாங்க. சும்மா 1 படி 2 படி அரைப்படி காப்படி வீசம்படின்னு சொல்லி அடுக்கி வச்சுட்டாங்க. எங்கள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, வெளியிலலாம் சமைக்கிறதுக்கு வட்டை வாங்க மாட்டோம் வாடகைக்கு. நாங்களே சீரில் கொடுத்துருவாங்க. என்னதான் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நமக்கு வாங்கி கொடுத்தாலும், ஆனால் இந்த சீர் டைமில் பார்க்குறப்போ கல்யாணத்தில் அவ்வளோ ஆசையாக இருக்குது. இவங்களுக்கு கோச்சோட முத்தையாதாம்ல குலசாமி இந்த மாப்பிள்ளைக்கு கோச்சோட முத்தையா அந்த போட்டிருக்கு. கோச்சோட முத்தையா என் மாமியாவோடைய அக்கா வீட்டு சாமி. குலசாமி கோச்சோட முத்தையா தான். அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பார்த்துக்கோங்க காலி லேண்டு தான். அதில் தான் பார்த்துக்கோங்க ஸ்டேஜ் போட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வந்து உட்கார வச்சுருந்தாங்க. போனோடனே பொண்ணு மாப்பிள்ளை கேக் வெட்டியிருப்பாங்க போல், எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வேணான்ட்டோம். ஏன்னா சாப்பிட போகிறனால நான்வெஜ் தாங்க. சும்மா அடி தூளாக இருந்துச்சு. அதுவும் அந்த குடல் கிரேவியும் அந்த ஈரலும் போட்டு செஞ்சு அதை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட்டு கிடச்சிச்சு பாருங்கள். எனக்கு எப்போயுமே குழம்பு ஊற்றிலாம் சாப்பிட பிடிக்காது, அந்த கிரேவி தான். அப்படியே நாங்கள் ஒரு கிளிப்பிங், பொண்ணு மாப்பிள்ளை ஒரு கிளிப்பிங்ஸ். அப்படியே பொண்ணுக்கு வந்து கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொண்ணுக்கு ஒரே வெக்கம் தாளலைங்க. அக்கா அப்படின்னா ஆனால் வீடியோக்கெலாம் அலோவ் பண்ணுவா. சரி ஓகே, அதனால தான் ஃப்ரீயாக நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பொண்ணுக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. வரையில் அந்த மாமா வண்டியிலேயே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா மாமா ஊரை தாண்டி தான் எங்கள் ஊருன்றனால ஆட்டோலேயே வந்துருமா அப்படின்ட்டாங்க. சரின்னு எங்கள் தேனை மேலூரில் இறக்கி விட்டுட்டு அப்படியே இங்கிட்டு வந்தாச்சு. வந்தால் லேக்குக்கு பக்கத்தில் அந்த கப்பக்கிழங்கு சிப்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கப்பக்கிழங்கு சிப்ஸ். பார்த்தா எங்கே பார்த்தாலும் நின்றுவேன். ஆனால் இந்த இது நான் நிப்பாட்டில் என் கொழுந்தை ஒய்ஃப் தான் நிப்பாட்டுனா பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வாங்கிட்டு. இந்த லேக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே முடக்கத்தான் கீரையாக இருந்துச்சு. இது என்னடா எங்கே போனாலும் நம்ம கண்ணில் தட்டுப்படுதுன்னு